ஹலோ விவர்ஸ் எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போது இங்கே காமிச்சிட்டு இருக்கிறது உங்களுக்கே தெரியும். இது வந்து ஒரு பனானா சாப்ளிங் இங்கே வந்து வச்சுருக்கேன். முக்கியமாக பார்த்திங்கன்னா அது வந்து செவ்வாழை ரெட் பனானா வந்து இங்கே வச்சுருக்கேன். அது வந்து வச்சு ஒரு மாதம் மேலே ஆயிடுச்சு. இன்னும் வந்து மூணுமே வந்து சரியாக வந்து அந்தளவுக்கு வளரலை. அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, வச்சது ரெய்னி சீசனாக இருந்தாலும் அதுக்கு வந்து தண்ணி வந்து அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. மண் வந்து கொஞ்சம் அது மாதிரி ஹார்டாக இருக்கக்கூடிய மண், நல்லா செம்மண்ணாக பார்த்து வைக்கலை. அது போக சுற்றியில் காமிக்கும் போதே தெரியுது, ஃபுல்லாக வீட்ஸு, தேவையில்லாத புதர் மாதிரி வந்து சுற்றி இருக்குது. அதனால் அதில் போட்ட உரமும் அதுவே வந்து சாப்பிட்ரும், கூட வந்து இது வளர விடாமல் பண்ணிடுது. ஸோ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கணுங்கிறது தான் வந்து என்னுடைய ஐடியா. மாதிரி எவ்வளோ தான் நல்லா நம்ம இது பண்ணாலும் சுற்றி இருக்கக்கூடிய வீட்ஸ்னால் இது வந்து ஃபுல்லாக ஸ்பாயில் ஆன மாதிரி தெரியுது, சரியாக வந்து வளரல. இது வந்து சுற்றி க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்குறேன் எப்படி வந்து வளருதுன்னு பார்க்கலாம். ஒரு நல்ல விஷயத்த, இந்த வீட்ஸ் வந்து சுற்றி இருந்தால் எதுவும் வளர விடாது. இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும். என்ன தான் நம்ம முயற்சி பண்ணாலும் சுற்றி நம்ம நல்லவங்க இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் வந்து நல்லது நடக்கும். அதுதான் வந்து நம்ம வாழ்க்கை அந்த மாதிரி அமைச்சிக்கணும். இது ஒரு சின்ன அட்வைஸுன்னு நினைக்காதீங்க. என்னமோ தெரில, இது ரெண்டும் கோயின்சிடென்ஸாக இருக்குது. இந்த விஷயமும் நான் சொல்கிறதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.